I'm paralyzed from the waist down and on a mission to walk again. Let's see how long I can stand. 4 seconds. I did it. I got to 2 minutes and 4 seconds. Make sure to follow to watch my journey in walking again and getting to... அந்த ரீல பாத்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு பேஷண்ட் வாக்கர் பிடிச்சி நிற்கும் போது டப்புன்னு கீழே விழுந்துருவாங்க. ஒழுங்கா நிற்க பார்ப்பாங்க, ஆனால் பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுந்துருவாங்க. டப்புன்னு வேகமாக கீழே விழுந்துருவாங்க. அது ஏன் கீழே விழுறாங்க எதனாலும் சொல்லிட்டு நான் ரீசன் சொல்கிறேன். ஒரு 3 ரீசன் சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ட்ரங்க் கண்ட்ரோல் ப்ராப்பராக இல்லை. ட்ரங்க் கண்ட்ரோல் இம்ப்ரூவ் பண்ண ஃபஸ்ட்டு குவாரி போடு, நீலிங்கு இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணி அவங்களோட ட்ரங்க் கண்ட்ரோல் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி பெல்விக் பிரிட்ஜிங் இது மாதிரிலாம் பண்ணணும். ரெண்டாவது அவங்களோட ஸ்டாண்டிங் பேலன்ஸ் ஒழுங்காக இல்லை. பேஷண்ட்டை இது மாதிரி ஒரு கேலிப்பர் A4 இல்லைன்னா K4 இது மாதிரி போட்டு நல்லா நிற்க வச்சு அவங்களோட ஸ்டாட்டிக்கு அதே மாதிரி டைனமிக் ஸ்டாண்டிங் பேலன்ஸ்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அப்படி நின்னா தான் அவங்களுக்கு வெயிட் ஷிஃப்டிங் வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பராக லெக்குக்கு போகும். அதனால் நல்லா ஸ்டெபிலைட் பண்ணி நல்லா நிற்கலாம். மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா அவங்களோட குவார்சிப்ஸு அவங்களோட க்ளூட்ஸ் அவங்களோட லோவர் லிம் மசில் எல்லாமே வீக்காக இருக்குது. அதுக்கு நாம் பெல்விக் பிரிட்ஜிங் இந்த மாதிரி ஸ்டிக் டு ஸ்டாண்ட் ஆக்டிவிட்டிஸ் அதே மாதிரி லெக் ப்ரெஸ்ஸு அதே மாதிரி ஹீலிங் த்ரஸ்ட்டு இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது அவர் லோவர் லிம் மசில் நல்லா ஸ்ட்ரென்த்னிங் ஆகும். அப்படி ஸ்ட்ரென்த்னிங் பண்ணிவிட்டு இது மாதிரி ஸ்டிக் டு ஸ்டாண்ட் பண்ணால் நல்லா தாராளமாக இண்டிபெண்ட்டாக ஈஸியாக நல்லா பண்ணலாம். இது மாதிரி வாக்கில் இருந்து கீழே கொண்டு விட மாட்டாங்க. ஓகேங்களா? இது மாதிரி ஸ்பைனல் கார்டு இன்ஜரி பேஷண்ட்டுக்கு இது மாதிரி ட்ரங்க் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஸ்டிக் டு ஸ்டாண்ட் இம்ப்ரூவ் பண்ணுற ஒரு ப்ராப்பர் எக்ஸசைஸ் ப்ரோட்டோகால் வேணும்னா நீங்கள் ஸ்பைனல் கார்டு இன்ஜரின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா எக்ஸ்போர்ட்டுக்கும் உங்களுக்கு நான் DM பண்ணுறேன். மறக்காமல் இந்த ரீலில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.